வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். அரியாலை செம்மணி மனித புதைக்குழியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட பணிகளின் போது 5 எண்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழி மீதான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 22ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது 5 எண்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி இதுவரை 95 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் விடுமுறை என்பதால் அரை நாட்கள் மாத்திரமே அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. புதிதாக தொகுதிகளவையும் அடையாளப்படுத்தப்படவில்லை. நீதிவான் ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம், சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்கள் மற்றும் கலைப்பீட தொல்லியற்துறை மாணவர்களும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் நாளைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் கொடியேற்றத்துக்காக சம்பிரதாயபூர்வமாக கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. செங்குந்தர் பரம்பரையினரால் நல்லூர் ஆலய கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலை சம்பிரதாயபூர்வமாக ஆலயத்தில் ஒப்படைக்கப்படுவது பாரம்பரிய வழக்கமாகும். அதன்படி ஜால சட்டநாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகில் உள்ள வேல்மடம் முருகன் ஆலயத்தில் இன்று காலை நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து அங்கிருந்து சிறிய தேரொன்றில் கொடிச்சீலை பருத்தித்துறை வீதி ஊடாக எடுத்து செல்லப்பட்டு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினை வந்தடைந்ததன் பின்னர் கொடிச்சீலை நல்லூர் ஆலய பிரதம குருக்களிடம் கையளிக்கப்பட்டது. இதேவேளை நல்லூர் ஆலய மகோத்சவ கொடியேற்றம் நாளைய தினம் காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 25 நாட்களுக்கு மகோத்சவ திருவிழாக்கள் இடம்பெறும். மகோத்சவ திருவிழாக்களின் 10ஆம் திருவிழாவான மஞ்ச திருவிழா எதிர்வரும் 7ஆம் திகதியும் 22ஆம் திருவிழாவான மாம்பழ திருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் 19ஆம் திகதியும் 24ஆம் திருவிழாவான தேர் திருவிழா ஆகஸ்ட் மாதம் 21ஆம் திகதி காலையும் மறுநாள் 22ஆம் திகதி காலை தீர்த்த திருவிழா இடம்பெற்று மாலை கொடியிறக்கம் இடம்பெற்று மகோத்சவ திருவிழாக்கள் நிறைவு பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நல்லூர் பெரும் திருவிழாவுக்கு என இம்முறை எடுத்து வரும் மணலை பேணி பாதுகாத்து தொடர்ச்சியாக பயன்படுத்துமாறு யாழ்ப்பாணம் மாநகர சபையிடம் யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் கோரிக்கை விடுத்துள்ளார். நல்லூர் பெரும் திருவிழாவுக்கு மணலை எடுத்து வருவது தொடர்பாக ஏற்பட்ட சர்ச்சை குறித்து விளக்கம் அளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர் நாளை ஆரம்பமாக உள்ள நல்லூர் பெரும் திருவிழாவுக்கான மணல் கோரிக்கை யாழ்ப்பாண மாநகர சபை அளவுக்கு முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை மருதங்கணி பிரதேச செயலரிடம் முன்வைத்த போது பிரதேச செயலர் அங்குள்ள சமூக மட்ட அமைப்பினருடன் தொடர்பு கொண்டு கலந்துரையாடலை மேற்கொண்டு கோரிக்கையை முன்வைத்த போது அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தனர். இருந்தபோதும் நாகர்கோவில் மேற்கு பிரதேசத்தை சேர்ந்த விளையாட்டுக் கழகம் அதற்குரிய அனுமதியை வழங்கிய போது வனஜீவராசிகள் திணைக்களத்திடம் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்குரிய அனுமதியுமால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனைத் தொடர்ந்தும் சமூக மட்ட அமைப்புகளுடன் கலந்துரையாடலை தொடர்ச்சியாக மேற்கொண்ட போதும் எவரும் அதற்குரிய சம்மதத்தை தெரிவிக்காத நிலையில் தனிநபர் ஒருவர் அரச காணியில் இருந்து மண்ணை பெற்று விநியோகிப்பதற்கான கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அந்த கோரிக்கையானது யாழ்ப்பாணத்தில் உள்ள கனியவள திணைக்களத்திடம் முன்வைக்கப்பட்ட நிலையில் அது கொழும்பு தலைமையகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனும் சுற்றாடல் துறை அமைச்சருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதற்குரிய வசதியை எனக்கு ஏற்படுத்தி தந்தார். இது தொடர்பாக சுற்றாடல் துறை அமைச்சருக்கு நான் தெளிவான விளக்கத்தை வழங்கினேன். மேலும் கனியவள திணைக்களத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற பணிப்பாளர் நாயகத்துடனும் தொலைபேசியில் உரையாடி இந்த விடயங்கள் தொடர்பில் தெளிவூட்டலை வழங்கியதன் அடிப்படையில் இதற்கான அனுமதியானது கொழும்பு தலைமையகத்தில் இருந்து யாழ்ப்பாணம் கனியவள திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெற்றது. அதன் அடிப்படையில் நல்லூர் பெருந்திருவிழாவிற்கான மணல் விநியோகத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் அங்கு இருக்கின்ற சமூக மட்ட அமைப்புகள் அதற்கு எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனினும் நாங்கள் இம்முறை யாழ்ப்பாண மாநகர சபையிடம் இம்முறைக்கு மணல் கிடைக்கப்பெற்றால் அந்த மணலை தொடர்ந்தும் அடுத்த திருவிழாவுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றோம் என்றார்.
கிளிநொச்சி அறிவியல் நகர் ஜாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த காவலர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி அறிவியல் நகர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய பீட வளாகத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த 34 வயதுடைய காவலர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர் விவசாய பீடத்தின் மேல் மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்து உயிரிழந்திருக்கக்கூடும் என ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது கிளிநொச்சி மாவட்ட தடயவியல் போலீஸ் உத்தியோகத்தர்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டதன் பின்னர் உடற்கூற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையில் சடலம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் கிளிநொச்சி போலீசாரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கியில் உள்ள ஒரு ஆலயத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 2 பக்தர்கள் உயிரிழந்ததுடன் 29 பேர் காயமடைந்துள்ளனர். ஆலய வளாகத்தில் மின்கம்பி ஒன்று தகர கொட்டகையில் அறுந்து விழுந்ததில் பலருக்கும் மின்சாரம் தாக்கியது. இந்த சம்பவம் பக்தர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியதுடன் கூட்ட நெரிசலுக்கு வழிவகுத்ததாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேரில் கண்ட சாட்சிகளின் கருத்துப்படி இன்று அதிகாலை 3 மணியளவில் ஹைதர்கரில் உள்ள ஆலயத்தில் ஜலாபிஷேகத்துக்காக ஏராளமான பக்தர்கள் கூடியிருந்த போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மாவட்ட நீதிபதியின் கூற்றுப்படி சில குரங்குகள் மேலே செல்லும் மின்சார கம்பியில் குதித்தன. இதன் காரணமாக கம்பி உடைந்து ஆலய வளாகத்தின் கொட்டகையில் விழுந்தது. இதனால் மின்சாரம் தாக்கியது. இதையடுத்து குழப்பம் ஏற்பட்டது. மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கும் இங்கும் ஓடினர். பக்தர்களில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் 29 பேர் காயமடைந்து ஹைதர்கர் மற்றும் திரிவேதிகஞ்ச் சமூக சுகாதார மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் பலத்த காயமடைந்தவர்கள் மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து மியாமிக்கு பறக்கவிருந்த விமானத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளதனால் விமானத்தின் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தரையிறங்கும் கியர் கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. விமானத்தின் சில்லில் தீ மற்றும் புகை ஏற்பட்டதுடன் விமானம் ஓடுபாதையில் இருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் அதிலிருந்து 173 பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தில் 6 பயணிகள் காயமடைந்ததாகவும் ஒரு பயணி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போயிங் 737 மேக்ஸ் 8 விமானமே இவ்வாறு தீ விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இருந்து ரிஷப் பண்ட் விலகியுள்ளார். 4வது டெஸ்ட் போட்டியின் போது ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் இந்த போட்டியில் இருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவருக்கு மாற்று வீரராக தமிழகத்தை சேர்ந்த நாராயண் ஜெகதீசன் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார். இதேவேளை 2 அணிகளுக்கும் இடையிலான 5வது இறுதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் ஜூலை 31ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.